இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அந்நிய பாஷை சில பேர் பேசுகிறார்களே, இது என்ன? அந்நிய பாஷை பேசினால் தான் பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருக்கிறதாக சில பேர் சொல்லுகிறார்களே, சரியா தவறா? இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் பேச விரும்புகிறேன் என்றால், சரித்திரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் ரொம்ப காலத்துக்கு முந்தி அல்ல, 20வது நூற்றாண்டு தொடங்கும் பொழுது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை 1900ஆம் ஆண்டு 2ஆம் அதிகாரத்திலே ஆவியின் அந்த வருகையின் போது சபை தொடங்கினது என்று பார்த்தோம் அல்லவா? அப்போ அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி சபை பயங்கரமாக வளர்ந்தது. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 300 வருஷங்கள். சபைக்கு பயங்கர உபத்திரவங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே சபை பயங்கரமாய் வளர்ந்தது. ஆனால் சபை சரித்திரத்திலே ஒரு நல்ல ஆனால் கெட்ட ஒரு விஷயம் நடந்தது. என்ன? கான்ஸ்டன்டீன் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், ரோம மன்னன், கிறிஸ்தவனாய் மாறினான். சரி, அவன் கிறிஸ்தவனாய் மாறினபடியினால் சபைக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் ஓய்ந்தன. அது நல்லது. ஆனால் அவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதபடினால் அவன் நிமித்தம் சபையின் மூல உபதேசங்கள் நாசமாய் போக ஆரம்பித்தன. அதற்கு பிறகு ரோம மதம் கிறிஸ்தவ மதமாய் மாறியது. அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பமானால் கத்தோலிக்கமும் கிறிஸ்தவமும் என்ற ஒரு பெரிய ஒரு 2 பகுதி உபதேசத்தை நான் யூடியூபிலே போட்டு வைத்திருக்கிறேன். அதில் பாருங்கள், அக்கு வேறு ஆணி வேறாக நான் சொல்லி இருக்கிறேன். எப்போ மூல உபதேசங்கள் குழம்பி ரோம மதத்தினுடைய விஷயங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தன என்று. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 1526ஆம் ஆண்டிலே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர் என்பவர் கிரேக்க மொழியில் பைபிளை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தபடினால் அவர் அந்த ரோம முறைகளிலிருந்து வெளியே வந்தார். ரோம முறைகளில் இருந்து அவர்கள் வெளியே வந்ததோடு மறுபடி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு. அது ஆண்டவருடைய காலம் அது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் இங்கே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர், அங்கே சுவிட்சர்லாந்திலே ஸ்விங்லி, ஸ்காட்லாந்திலே ஜான் நாக்ஸ், இங்கிலாந்திலே ஜான் கால்வின், இப்படி ஏகப்பட்ட புரட்சியாளர்கள் தோன்றி கிறிஸ்தவ மறுமலர்ச்சிக்கு காரணமாய் அமைந்தார்கள். இந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சியின் விளைவாய் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் தான் முதல் சபை லூதரன் சபை. அடுத்தது கத்தோலிக்க சபையாயிருந்த ஆங்கிலிக்கன் சபை அப்படியே புரோட்டஸ்தாந்து மதமாய் இங்கிலாந்திலே மாறியது. ஒல்லாந்திலே டச் ரிஃபார்ம்டு சர்ச்சாக மாறியது. அந்த ஆங்கிலிக்கனுக்கு உள்ளே இருந்த ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்பவர்கள் மூலம் மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் தொடங்கியது. அப்புறம் இப்படி இந்த மெயின் லைன் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த சபைகள் வளர ஆரம்பித்தன. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசவில்லை. மார்ட்டின் லூதர் அந்நிய பாஷை பேசவில்லை. ஜுவிங்லி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் நாக்ஸ், ஜான் கால்வின், இவர்கள் யாருமே அந்நிய பாஷை பேசவில்லை. டிஎல் மூடி அந்நிய பாஷை பேசவில்லை. சாங்கி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அந்நிய பாஷை பேசவில்லை. புரியுதா? வில்லியம் கேரி அந்நிய பாஷை பேசவில்லை. யார் அந்த வில்லியம் கேரி? அந்த வில்லியம் கேரியின் நிமித்தமாய்த்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். ஏன்? அவர் தான் கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்கு கொண்டு போனார். ஒரு சாதாரண சப்பாத்து தைக்கிறவர். கடைசியில் அவர் மூலம் இந்தியாவின் கல்கத்தாவுக்கு, கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற செரம்பூருக்கு சுவிசேஷம் சென்றது. அவர்தான் சுவிசேஷத்தை கலாச்சாரங்களை தாண்டி பிரசங்கிக்க வேண்டிய தாற்பயத்தை உண்டு பண்ணி தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்ற பெயரை பெற்றுக் கொண்டார் 1791ஆம் ஆண்டு. அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காவிட்டால் கிறிஸ்தவம் இந்தியா இலங்கைக்கு வந்திருக்காது. ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது உண்மை.
இன்றைக்கு நம்மில் அநேகர் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களாக அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மகா உன்னத தலைவர்களில் அநேகர் அந்நிய பாஷை பற்றி ஒன்றுமே தெரியாமலே இருந்தார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை 1900 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 டொபேகா என்கின்ற ஒரு நகரத்திலே, அமெரிக்காவின் கான்சஸ் மாநிலத்திலே 40 வேதாகம கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அந்த அனுபவம் எங்களுக்கு நீர் தர வேண்டுமே என்று அந்த இரவு பூராவும் ஜெபித்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி அந்த 40 பேரில் ஒரு பெண், அக்னஸ் என்ற பெண் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். அதாவது 1900 ஆண்டு டிசம்பர் 31 என்றால் 1901 ஆண்டு ஜனவரி 1 ஆரம்பிக்கும் பொழுது அக்னஸ் அந்நிய பாஷை பேசினார். அதற்கு பிறகு மற்றவர்களும் அந்நிய பாஷை பேசினார்கள். ஓகே, பெரிய அக்கினி அபிஷேகம், அல்ல அந்நிய பாஷை. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த மாணவர்கள் அந்த அபிஷேகத்தை விரும்பி தொடர்ந்து அந்நிய பாஷையில எல்லாம் ஜெபித்து மற்றவர்களையும் இணைத்து இந்த அந்நிய பாஷையில ஜெபித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது நடக்கிறது? 313 கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்ததுக்கு பிறகு இல்லாமல் போனது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு 1901 ஆண்டு நடக்கிறது. புரியுதா? கிட்டத்தட்ட 1600 வருஷங்களாக நடக்காத ஒரு சம்பவம் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே சபைகள் எப்படி இருந்தன? உற்சாகமாக இருந்தன. 1900 ஆண்டு என்று சொல்லும் பொழுது இந்த ஆங்கிலிக்கன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, லூதரன் சபை, பேப்டிஸ்ட் சபை, அமெரிக்காவிலே ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் எல்லாம் உருவாகிவிட்ட காலம். இவை பயங்கர வல்லமையாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் போது திடீரென ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்களும் யுவதிகளும் அந்நிய பாஷை பேசி ஆரவாரம் பண்ணி கத்தி குளறி கூப்பாடு போடுகிறதை பார்த்த சபை பயந்தது. பயம் வருமா வராதா? பயந்தது. உடனே அவர்கள் இந்த மாணவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் கூடாது. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே பாருங்கள், வேதத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு வேதத்தில் எங்க இருக்குது? ஆரம்ப காலத்துல. இவ்வளவு காலம் சபையில் இதெல்லாம் நடந்ததா? இல்ல. ஆகவே அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும்தான், இப்போ கிடையாது, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது என்று இவர்களுக்கு சபை சட்டம் போட்டது. புரியுதா? அவர்கள் சட்டம் போட்டதற்கு காரணம் உண்டு. ஏன்? 1526 மார்ட்டின் லூதரனுடைய அந்த புரட்சியின் பின் ஏற்பட்ட சபைகள் பயங்கர எழுப்புதலை கொண்டு வந்தன. தங்களுடைய இந்த வேத வசனத்துக்காக எத்தனையோ பேரை கத்தோலிக்க சபை கொலை செய்தது. ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, வார்த்தைக்காக அநேகர் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த சபை உலகெங்கும் போய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறது, சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 40 பேர் எழும்பி ஏதோ புதிதாக உங்களுக்கு அந்த அபிஷேகம் வந்து விட்டதாக ஆட்டம் போடுகிறீர்கள், உடனேயே நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். புரிகிறதா? அவர்கள் அதை சொன்னதில் அந்த நேரத்தில் தப்பில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்தவுடன் இவர்கள் துள்ளி குதித்ததிலும் தப்பில்லை. ஹலோ, நல்லா விளங்கிக்கிறங்க, நல்லா விளங்கிக்கிறங்க நீங்க. ஆனால் இந்த இரு சாராரின் இந்த அறியாமையை பிசாசு பயன்படுத்தி விட்டான். எப்படி பயன்படுத்தி விட்டான்? இந்த 40 பேரையும் சபையில இருந்து பிரித்து விட்டான் பிசாசு. சபை இந்த 40 பேரையும் பார்த்து பயப்பட வைத்து விட்டான் பிசாசு. வந்ததோ ஒரு நல்ல விஷயம், சபை பயந்து விட்டது. ஏன் பயந்து விட்டது? இவ்வளவு காலம் இதில் இல்லையே. ஆனால் இதை பெற்றுக்கொண்ட 40 பேரும் வேதத்தில் உள்ளதல்லவா இப்பொழுது எங்களுக்கு கிடைத்து விட்டது, எங்கள் அனுபவத்தை நீங்கள் மறுக்க முடியுமா
என்று வாதாடினார்கள். அது உண்மை அல்லவா அன்பானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் வந்தால் அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எல்லாரும் என்னத்தையும் முள்ளிங்கிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் பேசுறது விளங்குதா எல்லாருக்கும்? என்னுடைய சாட்சியில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 79ஆம் ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேனே. அப்போ அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொன்ன பிறகு பாஸ்டர் சொன்னார் அல்லவா, நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டீர்கள் என்று. ரொம்ப சந்தோஷம். நான் நம்ப வேண்டி வந்தது. அவர் சொல்லுகிறார், என் அக்கா தான் என்னை ஆண்டவர்களை நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அக்காவும் சொல்கிறார், இவ்வளவு தான்டா, எனக்கும் அப்படி தான் நடந்தது, நானும் இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆகிட்டேன்டா, நீயும் கிறிஸ்டியன் தான். அப்படியா அக்கா? அப்போ இதுக்கு மேலே சடங்கு சமாச்சாரம் ஒன்றும் கிடையாதா? இல்லை இல்லை, நீ கிறிஸ்தவன் தான். ஓகே, அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறார். ஓலாலா, எனக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர். இப்போ இன்னும் நான் வேதாகமத்தை காணவில்லை, சபைக்கு போனதில்லை, இந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன அந்த தத்துவத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்போ நான் கிறிஸ்தவனாம். சரி, வீட்டுக்கு போனேன். வீட்டிலே பூஜாரியே நான் தான். காலை 6 மணி பூஜையும் மாலை 6 மணி பூஜையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆகவே அன்று வீட்டுக்கு போன நான் பூஜை செய்கிறேன். அப்போ நான் பூஜை செய்யும் பொழுது மந்திரங்களை ஓத வேண்டும். இப்போ எனக்கு இந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க தெரியாது. என்னை பொறுத்தவரை இயேசுவை ஆராதிக்கும் மந்திரங்கள் எதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இப்படி சொன்னேன், இயேசுவே, உங்களுடைய படமும் என்னிடத்துல இல்லை. எனக்கு தெரியாது தானே, விக்கிரகாராதனை எல்லாம் கூடாதுன்னு தெரியாது யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களோட படம் என்கிட்ட இல்லை, உங்களுக்கு ஓதுற மந்திரங்களும் எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இந்த பூஜையை செய்கிறேன். நீங்க பெரிய ஆள்னு தானே சொல்றாங்க, சர்வ வல்லவர்னு. இப்ப இந்த சாமிகளுக்கு நான் கொடுக்கிற மந்திரத்தை அவங்க கிட்ட போகாம நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் காலை மாலை பூஜை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு மட்டும் தெரியும் நான் யாருக்கு பூஜை செய்கிறேன், இயேசுவுக்கு. ஆனா என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், இந்த சாமிகளுக்குரிய மந்திரங்கள் சொன்னேன். இப்படி ஒரு வாரம் இப்படித்தான் நான் ஆண்டவருக்கு ஜெபித்தது. விளங்குதா? ஆண்டவர் நல்லவர். அவர் பார்த்துட்டார், ஐயோ பாவம், இவனுக்கு என்னைய நோக்கி ஜெபிக்க தெரியல. அடுத்த வாரம் நான் அந்த இடத்துக்கு போனால் அக்கா சொன்னா, வா சர்ச்சுக்கு போகலாம். எங்க? கோயிலுக்கு. சரி, கோயிலுக்கு. அப்போ இயேசு கோயிலுக்கு போறேன். என்னுடைய கற்பனை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த இயேசு கோயில்ல இயேசு சிலை இருக்கும், இயேசு படம் இருக்கும். அப்ப இயேசுவினுடைய ஐயர்மாரெல்லாம் இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கற்பனையில போறேன். சபையை கண்டதே இல்லையே. போனா பொசுக்குன்னு போயிருச்சு. நான் எல்லாம் ஒரிஜினல் கிலோ கணக்கு தங்க விக்கிரகங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாள். இங்க போனா ஒரு சின்ன ஹால் மாதிரி பெஞ்ச் நாக்களி எல்லாம் போட்டிருக்குது. ஒரு சாமியும் காணா, ஒன்றும் காணா. செருப்பை கலட்டினா போட்டுக்கிட்டே வான்ட்டான் உள்ள. டல்லா இருக்குது. என்னடா இது? சும்மா அங்கிட்டு வசனம் தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வசனம் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் போட்டிருக்குது. அவரோட படத்தை காணலையே, எப்படி இருப்பார்? இங்க சிலையெல்லாம் ஒன்றும் காணலையே, எங்க மேல நாதஸ்வரம் காணலையே. ஒரு சின்ன வட்டமா என்னமோ வச்சிருக்கான். பிறகுதான் தெரியும் டம்பரின் வச்சிருக்கான்ட்டு. புதுசா ஒரு வயலின் வச்சிருந்தானுங்க. என்னது? கிட்டார். அப்போ இப்ப மீட்டிங் தொடங்குது. தொடங்குனா சத்தமா சத்தம். அந்த பாஸ்டர் என்னமோ சொன்னோன்னு எல்லாம் காலு காலு காலுன்னு கத்துறானுங்க. இப்போ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப நான் இப்படி இப்படி பார்க்கும்போது அங்கிட்டு இருந்து அக்கா, கண்ணை மூடு, சிக்னல், கண்ணை இப்ப கண்ணை மூடிட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க கதையை. உண்மையா பரிதாபமா உட்கார்ந்துருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ள. ஆனா ரசிக்கப்பட்டுட்டேன் நான். அப்ப என்னமோ சொல்லி கத்துறாங்க. இப்ப நான் என்ன சொல்லி கத்துறது? சரி பரவாயில்ல, நான் மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சேன் மெதுவா, அவனுக்கு கேட்காம. நான் சில மந்திரங்களை, அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ஆனால் நான் சில மந்திரங்களை இப்போ ஓதும் போது நான் பார்த்து பொருத்தமா இல்லையே, எங்கேயோ இடிக்குதே, இவங்கெல்லாம் வேற மாதிரி இல்லையா? சரி அவங்க என்ன மந்திரம் ஓதுறாங்கிறத செவி கொடுத்து கேட்போம்னா ஒன்று என்ற காதல விழுந்துருச்சு. தம்பி ஒருத்தர் கண்டிக்காரர் இருக்காரு இங்க. எங்க அந்த கண்டிக்காரர்? கண்டியை சேர்ந்தவர். ஐயா
அவர் வெளியே போயிட்டாரா? இருக்கிறதே ஒரே கண்டி ஊரான், அவரையும் வெளியே அனுப்பிட்டீங்க. கண்டியில் ஹல்லொலுவ சந்தி என்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. என்ன சந்தி? ஹல் ஒலுவ. இப்ப இவன் அல்லேலூயா அல்லேலூயாங்கிறான் இல்லையா? அல்லேலூயா தெரியாது நமக்கு, ஹல்லொலுவன்னு சொல்றான்னு எனக்கு ஹல்லொலுவ மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஹல்லொலுவங்கிற சந்தியே, அந்த சந்தியை இவன் சொல்றான். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல் வந்துருச்சு இல்லையா? ஓகே. அப்ப பார்த்தா அதை அடிக்கடி ஒருத்தன் அல்லோலுவ அல்லோலுவ, அந்த அல்லேலூயா அல்லேலூயாங்கிறது எனக்கு அல்லோலுவான்னு கேட்குது. ஆனா அல்லோலுவ அல்லோலுவ அதுவும் இவங்கட மந்திரத்துல ஒரு பகுதி தான். இது தெரிஞ்ச இடம் தானே, நம்ம பக்கத்து கிராமம். அப்ப நானும் அல்லோலுவ அல்லோலுவ அல்லோலுவன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பார்த்திருப்பார், அடப்பாவி, இவ்வளவு பெரிய பரிதாபத்துக்குரிய ஜீவனாடா நீ, உன்னைய வச்சா நான் எதிர்காலத்தில் உலகம் பூரா சுவிசேஷத்தை கொண்டு போறேன். ஆண்டவர் பார்த்தார், இவனை உட்கார வச்சு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா டைம் ஆகிரும். ஆண்டவர் அபிஷேகத்தை ஊத்திட்டார். எனக்கு விஷயம் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நெருப்பு மாதிரி உணர்வு, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு உணர்வு, தாங்க முடியாத ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு என்னுடைய வாயிலே என்னவோ வார்த்தைகள் எல்லாம் வருது. அந்த ஹல் ஒல்லுவன் சொல்ல முடியல, வேற என்னமோ வருது. இப்படி வாய முடிக்கிற எண்ணம் தொடர்ந்து ஹல் ஒல்லுவன் சொல்ல போனா வேற என்னமோ வருது. இப்படி முடிக்கிற எண்ணம், அதுவும் சத்தமா வருது. சொல்லாம இருக்கவும் முடியல, ஆனா கட்டுப்படுத்த முடியுது. ஆனா கட்டுப்படுத்த ஆசையா இல்ல, சத்தமா சொல்லணும் மாதிரி இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு வருது. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். இங்கிட்ட திரும்ப வாய துறக்கிற என்னால முடியல. கர்த்தர் அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. இதையே நான் அமெரிக்காவில் சொல்லி இருக்கணும். சபை கத்தும், praise the Lord, preach it brother. நீங்க எல்லாம் உனக்கு அந்நிய பாஷை கிடைச்சா நமக்கு என்ன, அநியாய பாஷை உனக்கு கிடைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு தெரியல அப்படி ஒன்று இருக்குன்னு, தெரியாது தானே. ஆனால் அந்த பாஸ்டர் அதை கவனித்து விட்டார். அவர் உடனே வந்தார், கீழே வந்து எனக்கு சொன்னார், சான் ஸ்பீக் ஸ்பீக்னர். நான் சொன்னேன், பாஸ்டர் ஐ கான்ட் ஸ்பீக், எனக்கு பேச முடியல. அவரோட பேசும்போது பேசுறேன். அவர் சொன்னார், இட்ஸ் ஓகே, உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குது, அந்த கிஃப்டை பத்தி நான் பிறகு சொல்லித்தாரேன், நீ சத்தமா பேசி, இதுதான் அந்த கிஃப்ட். உடனே நான் நினைச்சேன், ஓ, கிறிஸ்தவ மந்திரங்கள் படிக்க தேவையில்லை போல இருக்குது, படிக்காமலே சாமி கொடுக்குது. அங்க மந்திரங்கள் படிச்சுட்டு தானே ஓதணும், இயேசு உண்மையான தெய்வம் தானே அப்படின்னு இப்ப மந்திரம் ஓதான் நினைச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசுறேன். ஐயோ சூப்பரா இருக்குது அப்பா, சும்மா நெருப்பு மாதிரி பறக்குது, எனக்கு சும்மா அப்படி பறக்குற மாதிரி ஃபீலிங். எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி அனுபவம் இருக்கு? கையை தூக்கி காட்டுங்க. 2 பேருக்கு. ஐயோ ஐயோ 3. கவனிங்க. திடீர்னு பாஸ்டர் வந்தார், சொன்னார், அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க தலையில போய் கையை வையினார். அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சொன்னார். நானும் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற மேல கையை வச்சா அவன் உழுகுறான், கத்துறான், ஆடுறான். எனக்கு இப்ப ஃபுல் ஹாப்பி. அன்பானவர்களே, என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி என்ற ஒன்று இருக்கிறதே தெரியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவமே தெரியாது. வேதத்தையே கண்டதில்லை. ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை பேச வைத்தார்.